இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுனா? ரோட்ல ரெண்டு பேர் நிக்கறானுங்க, நவர மாட்டேங்கறானுங்க, யாருன்னு தெரியல. பைக் எடுக்க சொல்லுங்க. ஹார்ன் அடிங்கண்ணா. ஏய், யாரா நீ? வேலைக்கு போடா. மச்சான், சரக்கு இருந்தா போய் வாங்கிட்டு வாடா. நல்லா ஏத்திட்டு போமுடா. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. விஷால், நீ வேலைக்காக மாட்ட. நானே அவனுங்களை பாத்துக்கிறேன். ஏய், யாரா அவ? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், உங்க வண்டியை நடு ரோட்ல பரப்பாம கொஞ்சம் ஓரமா வச்சீங்கன்னா எங்க கார் எடுக்க கொஞ்சம் வசதியா இருக்கும். அதெல்லாம் எடுக்க முடியாது. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. என்னது? நாங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. பைக்க தப்பான இடத்துல நீங்க தான் பார்க் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க தான் பைக் எடுக்கணும். மச்சான், சிஸ்டர் சொல்றது கேட்டியா? சவுண்ட் வர ஜாஸ்தியா இருக்க. ஹலோ மேடம், பைக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்றோம்ல, கிளம்பு. யார்கிட்ட வந்து சவுண்ட குடுக்குற? ஏய், பைக் எடுங்கன்னு சொன்னா என்னையே மிரட்டுவீங்களா? நான் யார் தெரியுமா? யாரு, போலீஸா? அப்ப ஜீப் எங்க? நான் போலீஸ்லாம் இல்ல, ஆனா அதுக்கும் மேல. நீ யாரா வேணா இருந்துக்கோ, ஆனா பைக் எல்லாம் எடுக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. ஹலோ, என் புருஷனுக்கு மட்டும் நீங்க பண்றது தெரிஞ்சது உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு பாரு. விஷால். ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸா சில் பண்ணிட்டு இருக்கீங்க போல? நல்லா பண்ணுங்க. அந்த வண்டி அப்படி ஓரமா விட்டீங்கன்னா நாங்களும் அப்படியே ஜாலியா போயிட்டே இருப்போம். ஏய், என்னம்மா உன் புருஷன் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தா இப்படி சரண்டர் ஆகுறாப்ல? ஹலோ, புருஷனா? யாருக்கு யாரு புருஷன்? அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது ப்ரோ. வர்ற வழியில லிஃப்ட் கேட்டாங்கன்னு போனா போதுன்னு கார்ல கூட்டிட்டு வந்தேன் ப்ரோ. விஷால், லிஃப்டா? என்னங்க நீங்க? எங்க உங்களை போய் நான் பில்டப் கொடுத்து பேசணும் பாருங்க. கார்ல ஏறினதுல இருந்து நீங்க பேசுறது எல்லாமே புதுசா இருக்கு. எதுக்கு வேற ஆள் மாதிரி பேசுறீங்க விஷால்? நான் வேற ஆள் தாமா. வேற ஆளா? ஆமா, நீ அப்ப பார்த்த விஷால் வேற, இப்ப இருக்கிற விஷால் வேற. ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கேன். ஐயோ, ஏன் விஷால் என்ன இப்படி பேசி கொல்றீங்க? பின்ன என்ன ட்ரிகர் பண்ணி ஏற்காடு வர வச்சிட்டல்ல, பதிலுக்கு நான் ஏதாவது சிறப்பா செய்ய வேணா? அதான் இது, புரியுதா? வா. ஏய் விஷால், ஏய் விஷால், அதுக்காக இந்த பொறுக்கி பசங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவீங்களா? விஷால், விஷால், விஷால். ஏய், சார் யாரு பொறுக்கி? அதான் நான் உனக்கு பொறுக்கியா? இல்ல, பேசி தீத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், விஷால் அண்ட் ராகவ்ங்கற பேர்ல ரூம் புக் பண்ணிருந்தோம். எஸ் சார், இருக்கு. விஷால் ரூம் நம்பர் 420 சார். இந்தாங்க சார். ஓ சார், ராகவ் சார் வரலையா? இஸ் ஆன் தி வே. வருவார். ஓகே சார். சரி, நாங்க ரூம்க்கு போலாம். போங்க சார். லக்கேஜ் வந்து பெல்பா எடுத்துட்டு வராங்க, நீங்க போங்க. தேங்க் யூ சார். ஏய் விஷால், ஹோட்டல் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஏய், என்ன பண்ற? தள்ளியே வா. ஏய், நீ எங்க போனாலும் இந்த 421 தோர்த்திட்டே இருக்கும் போல. நீங்களாவது இந்த வெறும் 420 தான் சொன்னீங்க. அந்த ரிசப்ஷன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க பேர் சொல்லி 420 சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி, முறைக்காதீங்க, ரூம் தரங்க. ஏய், கம் ஆன். இல்ல, இப்ப என்ன சிரிப்பு? இத கூட தரக்க தெரியல. கடவுளே, கதவு திறந்துறணும். ஏய், சிரிக்காம கதவை தர. அதுக்கெல்லாம் ஒரு கை ராசி வேணும். உள்ள வாங்க. விஷால், நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை ஹனிமூனுக்காக இங்க கூட்டிட்டு வரல. இங்க நடக்க போற மியூசிக் காம்படிஷன்ல நீங்க ஜெயிக்கணும். நான் அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அது சீக்கிரமே நீங்க புரிஞ்சுப்பீங்க விஷால். என்ன? என்ஜாய்.
எக்ஸ்கியூஸ் மீ Sir? இங்கே ராகவ்ங்கிற பேரில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் Okay. செக் பண்ண முடியுமா 345 சார் உங்க ரூம் நம்பர். அவங்கள்ட்ட கொடுங்க. என்னது இது ஏற்காடுக்கு வந்து இறங்கினதுல இருந்து ஆள் அப்படியே கமாண்டிங்கா மாறிட்டான். ஓ குளிருதே, ஸ்வெட்டர் எடுத்து போடுவோம். ஐயோ 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 இசை, ஸ்வெட்டர் மறந்து வச்சுட்டு வந்துட்டியடி. ஓ இப்ப வேற ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருமே, இப்ப என்ன பண்றது? ஓ திரும்பவும் தேடி பாப்போம். பக்கத்து ரூம்ல கேட்ட போது அப்புறம் சண்டை போடுறோம்னு நினைச்சுக்க போறாங்க. ஐ டோன்ட் கேர். இங்க பாரு, என் ஸ்வெட்டர் எனக்கு வேணும். ரொம்ப கோவமா இருக்கானே, ஸ்வெட்டரை வாங்காம விட மாட்டான் போலயே. ஹலோ, கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆ, இப்ப என்ன, உங்களுக்கு இந்த ஸ்வெட்டர் வேணும் அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு என் ஸ்வெட்டர் வேணும். சரி கழட்டிக்கோங்க. எது? நான் ஆமாங்க, உங்களுக்கு உங்க ஸ்வெட்டர் வேணும்னா நீங்க கழட்டிக்கோங்க. இது பாரு, ஒழுங்கா நீ கழட்டி கொடு. என்னால முடியாதுப்பா, இது உங்க ஸ்வெட்டர்னு சொன்னீங்கல்ல, இனி இது நான் தொட கூட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே கழட்டிக்கோங்க. விஷாலு, இவ ரொம்ப சிக்கலான ஆளு. நான் இப்ப இந்த ஸ்வெட்டரை கழட்டினா என் ட்ரெஸ்ஸை நீ ரிமூவ் பண்றேன்னு ஏதாவது மைண்ட்ல ஐடியா வச்சிருப்பா. அது இதும்பா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, ஏடா கூடமா எதையாவது சொல்லுவா. இவ டேஞ்சர் தான். என்ன விஷால் யோசிச்சுட்டே இருக்கீங்க? வந்து ஸ்வெட்டர் கழட்டுங்க. கமான் 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 கழட்டுங்க. இது பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ 420, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ. என்ன விஷால், ஆஃப்டர் ஆல் இது உங்க ஸ்வெட்டர் தானே, and ஆஃப்டர் ஆல் நான் உங்களோட வைஃப் தானே. ஐயோ அப்புறம் சாமி, என்ன? ஆளவடே. ம். பாவம் பயந்துட்டான்.